இறைவன் எத்தனை பேர்? அறியாமையின் வெளிப்பாடே இந்த கேள்வி. ஏனென்றால் சாதாரண ஒரு நிறுவனத்திற்கு ஒரு முதலாளியின் மேற்பார்வையில் இருந்தால் மட்டுமே நிறுவனத்தை எந்த ஒரு குளறுபடி இல்லாமல் நடத்த முடியும். ஒரு நிறுவனத்திற்கே நாம் இப்படி சிந்தித்து செயலாற்றுகின்றோம் என்றால் அண்ட சராசரணங்களை படைத்து பரிபலிக்கக்கூடிய இறைவன் எவ்வாறு பலதாக இருக்க முடியும்? இதைத்தான் சிந்திக்கக்கூடியவனுக்கு சிந்தனையூட்டும் உபதேசத்தை கூறுகிறேன் கேள். இலாஹுக்கும் இலாஹு வாஹித் فالذين لا يؤمنون بالآخرة قلوبهم منكرة وهم مستكبرون. உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான். ஆகவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய உள்ளங்கள் எதை கூறிய பொழுதிலும் நிராகரிப்பவைகளாகவே இருக்கின்றன. அன்றி அவர்கள் மிக கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல் குர்ஆன் பாகம் 16